ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மூலம் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னாக்கா, இந்த டிஆர்பியில் கொடுக்கப்படும் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன சார், மற்றும் எந்த ஸ்டாண்டர்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழு விளக்கம் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான எந்த சந்தேகமும் மற்ற வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய நிலை வராது. ஏற்கனவே நடந்த 2 டெஸ்ட் நம்ம பார்க்கும்பொழுது என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, ஒன்று பிஇஓ எக்ஸாம் நடந்திருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா யூஜி டிஆர்பி. அப்போ இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள் எதுலேருந்து வந்திருக்கு, அந்த சிலபஸ் என்ன அப்படின்னாக்கா எல்லாமே 10th புக்கிலேருந்து தான் அவங்க கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இனி நடக்க போகும் தேர்வும் அதே 10th புக்கில் தான் கொஷின்ஸ் வருமா, இல்லை வேறு வெளியிலேருந்து கொஷின்ஸ் வருமானு சொல்லிட்டு பல பேருக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ டிஆர்பியை லாஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா, அண்ணா யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருவான்னு பார்க்கலாம். பார்ட் 1ல் தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்னு அர்த்தம். கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்டு எதில் இருக்குனாக்கா 10th கிரேடு லெவல்னு அர்த்தம். இப்போ 10th கிரேடு லெவல்னால் என்ன மீனிங் சார், இதனுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னாக்கா உயர்நிலை வகுப்புன்னு அர்த்தம். 10th கிரேடு லெவலுடைய தமிழ் மீனிங் என்னன்னாக்கா உயர்நிலை வகுப்பு. சரி, இந்த உயர்நிலை வகுப்பு எது சார் அப்படின்னாக்கா 9ஆம் வகுப்பும் அடுத்தது 10ஆம் வகுப்பும், இது ரெண்டும் தான் உயர்நிலை வகுப்பு. புரியுதா? சரி, இன்னும் இதை விளக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்னு கொடுத்துட்டு அவங்க கீழே பாருங்கள், தி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் இஸ் எ குவாலிஃபைங் டெஸ்ட் ஒன்லி அண்ட் இட் வில் பி கண்டக்டட் அஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 30 கொஷின்ஸ் ஃபார் 50 மார்க்ஸ். அதாவது அது என்ன சார், இது 30 கொஷினுக்கு கேட்குறாங்க, ஆனால் மார்க் பார்த்தோன்னா 50 அப்படின்னாக்கா இதில் 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள கொஷின்ஸுக்கு அவங்க கொடுக்குற மார்க் 2, அடுத்தது 21லேருந்து 30 வரைக்கும் கொடுக்குற மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க்கு. அப்போது இதில் டோட்டல் மார்க் 40, இதனுடைய டோட்டல் மார்க் 10, 50 வந்துடும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தி சிலபஸ் ஃபார் தமிழ் கம்பல்சரி பேப்பர் 1 இஸ் 10th ஸ்டாண்டர்ட். நல்லா பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? நான் முன்னாடி சொன்னபோது என்ன சொன்னேன், 10th கிரேட் லெவல், அதாவது உயர்நிலை வகுப்பு. உயர்நிலை வகுப்புனாது 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும். ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் 10ஆம் வகுப்பு புக்கை தரவா அதை மட்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி 50க்கு கிட்டத்தட்ட நீங்கள் 40+ மார்க்கே வாங்கிடலாம். சரி, இன்னொன்று சார் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தி சிலபஸ் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது பாருங்கள், இதுதான் டிஆர்பி வெப்சைட்டில் உள்ள தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான சிலபஸ். இதுக்கு டாபிக் பாருங்கள், உயர்நிலை மொழி பாடத்திட்டம். உயர்நிலை மொழி பாடத்திட்டம்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, அந்த உயர்நிலை இவங்க தெளிவாகவும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடக்க நிலையில், அதாவது தொடக்க நிலை அப்படின்னாக்கா 1 to 5 வகுப்பு தான் தொடக்க நிலை வகுப்புகள். அடுத்தது உயர் தொடக்க நிலை வகுப்பு. உயர் தொடக்க நிலை அப்படின்னாக்கா 6 to 8 தான் உயர் தொடக்க நிலை வகுப்புன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், உயர்நிலை அப்படின்னாக்கா எத்தனை வகுப்புன்னு நான் பார்க்கும்போது 9ம், அடுத்தது எது வருது அப்படின்னாக்கா 10ஆம் வகுப்பு மட்டும்தான் நீங்கள் படிக்க வேண்டியது. இதுதான் சிலபஸ்ஸு. சரி, நீங்கள் அடுத்து சார் இது சந்தேகம் வரும், அப்போ 11, 12 படிக்க தேவையில்லை சார் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் 11, 12 என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா அது மேல்நிலை வகுப்பு. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் மேல்நிலை வகுப்புகள் எது 11, 12. புரியுதுங்களா? அப்போது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஸ்டாண்டர்டை படிக்கணும் அப்படின்னாக்கா 10th ஸ்டாண்டர்டை நீங்கள், அதாவது 10ஆம் வகுப்பு புக்கை நீங்கள் தரவாக படித்தாலே போதுமானது. ப்ளஸ்ஸு எதை சேர்த்துக்கணும் அப்படின்னாக்கா 9ஆம் வகுப்பு புக்கு, இதை படித்தாலே முழு மதிப்பெண்ணை நீங்கள் பெறலாம். சரி சார், இதனுடைய எலிஜிபிள் மார்க் அவங்களே கொடுத்துருக்காங்க. பாசிங் மார்க் என்ன அப்படின்னாக்கா மினிமம் 40% ஆஃப் 50 மார்க். அதாவது 50 மதிப்பெண்ணில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னாக்கா 40%. அப்போ நான் என்ன மார்க் சார் வரும் அப்படின்னாக்கா, இப்போது 50 மார்க்கில் 40% அப்படின்னா 40/100ன்னு வரும். இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிட்டு இது கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா மீதி என்ன வருது பாருங்கள், 5, 4, 5 20. அப்போது 20 மார்க்கு தான் எலிஜிபிள் மார்க்கு. நீங்கள் 20 மார்க் கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னாக்கா அது எலிஜிபிள். புரியுதுங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான முழு விளக்கம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதை மீறியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா இந்த வீடியோக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டவுட்டை நீங்கள் கேளுங்க, அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.